2026 நெருங்குகிறது. கழக கண்மணிகள் கண்துஞ்சாது ஓயாது உழைக்க தயாராகி கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். வெற்றி கனியை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பெருமகனாருடைய சாட்சியாக இன்று நம் முன்னாடி வலம் வந்து கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கரங்களில் ஒப்படைக்க கழக கண்மணிகள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற வரம்பிற்குள் ஓயாது உழைக்க தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம்மீது எள்ளல் பேச்சுகள் விழலாம், சேற்றை வாரி இறைக்கலாம், இன்னபிற குறைகளெல்லாம் சொல்வார்கள். நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் நமது கவனம் வெற்றிக்கனி மட்டுமே. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். பெரியார் காட்டிய பாதையில், அண்ணா காட்டிய வழியில், கலைஞர் பெருமகனார் காட்டிய அந்த ஓயாத உழைப்பில் தமிழும் தமிழரும் தமிழ்நாடும் நலம் பெற நாம் வீடுதோறும் சென்று இல்லந்தோறும் கல்வி போல உள்ளந்தோறும் நமது பணியை எடுத்துரைக்க வேண்டும். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும். உளமாற நமது பணியை உளவார பணியாக செய்தால் நம்மை வெற்றிக்கனி தானே வந்து பற்றி கொள்ளும். நமக்கு கழகம் இருக்கிறது, விதி இருக்கிறது, வீதி இருக்கிறது, நெஞ்சுக்கு நீதி இருக்கிறது. அவற்றின் பிரகாரம் நடக்கிற பொழுது நாம் மீண்டும் 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 மக்களினுடைய விரல் நுனியில் அமர்ந்து அவர்கள் நமக்கு அரியணையில் அமர்வதற்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள். அரியணை என்பது மலர் கிரீடம் அல்ல, அது ஒரு முள் கிரீடம். அந்த பணியை 5 ஆண்டுகள் ஆள்கிறவர்கள் எவ்வளவு சிரமத்துடன் ஆள்வார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பல்வேறு பிரச்சனைகள். ஒரு சாதாரண டீ கடையை சமாளிக்கவே நம்மளால் முடியல. ஒரு நாட்டை நிர்வகிப்பது, அண்டை மாநிலங்களுடன் சமாதானமாக இருப்பது, மற்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கம் வராமல் இருக்கும். இருந்தாலும் தூக்கத்தை ஒழித்துவிட்டு நமக்காக கண்துஞ்சாது நேரம் பாராது உழைக்கிற நம் மக்களின் முதல்வர், நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவோம். கழக கண்மணிகள் தயாராவீர்கள்.